இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நம் ஒவ்வொருவரையும் கடவுள் கருணையோடு அழைக்கின்றார். வாய்ஸ் ஆஃப் டிவைன் மர்சி என்ற யூடியூப் சேனலின் மூலமாக இரக்கத்தோடு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார் இறைவனின் வார்த்தையை தியானிப்பதற்காக. இன்றைய முதல் வாசகத்திலே இந்த பேதுரு அழகாக சொல்கின்றார், கடைகோடியில் உள்ள என்னையும் கடவுள் அழைத்து இத்திரு அவையினுடைய தலைமை பீடத்தில் வைத்திருக்கின்றார் என்றால் உங்கள் ஒவ்வொருவரையும் அதே நிலைமைக்கு கடவுள் அழைத்திருக்கின்றார். ஆக உங்களுடைய அழைப்பிற்கு ஏற்றாற் போல் வாழும் பொழுது நீங்கள் கடவுளோடு ஒன்றித்து உரையாட முடியும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய 2வது வாசகத்திலே நாம் கடவுளை அப்பா தந்தாய் என்று அழைத்தோம் என்றால் ஏதோ ஒரு விதத்தில் உறவு நிலையானது அங்கே வெளிப்படுகின்றது என்பதை தெளிவுபடுத்துகின்றது. ஆம், இதை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே எம்மாவு சீடர்கள் தங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்கின்றார்கள். எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு செல்லும் வழியிலே ஆண்டவர் நம்மளோடு இருந்ததையும் நம்மை விட்டு பிரிந்ததையும் அவர்கள் இருவரும் அங்கே உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். இடையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றுகின்றார், அவர்களோடு பயணிக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது ஒன்றும் அறியாததைப் போல இயேசு கேட்கின்றார், என்ன நடந்தது என்று. உனக்கு மட்டும்தான் தெரியாதா எருசலேமில் நடந்ததை? பாவம் எதுவும் அறியாத ஒருவரை பாவக்கரையில் சிலுவையிலே அங்கே அறைந்தார்கள் என்று கூறும் பொழுது எதுவும் தெரியாததைப் போல அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு பயணிக்கின்றார். பிறகு அப்பத்தை பிடும் பொழுதும் மீனை கொடுக்கும் பொழுதும் அவருடைய ஞான கண்கள் திறந்தன என்பதை பார்க்கின்றோம். இரு சீடர்களும் பேசிக் கொள்கின்றார்கள், நம்மளோடு வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆனால் நம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை, உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்று ஐயத்தோடு அவர்கள் அழுகின்றார்கள். நாமும் சில நேரங்களிலே கடவுள் நம்மோடு பயணிக்கும் பொழுது அதை முழுமையாக உணர்ந்து கொள்வதில்லை. நம்முடைய முன்னோர்கள், பெரியவர்கள், மதிப்புக்குரியவர்கள் நம்மோடு இருக்கும் பொழுது அதை நாம் உணர்ந்து கொள்ள இயலாது. ஆனால் ஒருவேளை ஒரு காலகட்டத்தில் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுதுதான் அவருடைய உணர்வுகள் நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். ஆம், இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இன்றைய 3 வாசகங்களும் உரையாடல் என்ற கோட்பாடையும், உறவாடல் என்ற கோட்பாடையும், உயிராடல் என்ற கோட்பாடையும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. உரையாடல் யாருக்கு வேண்டுமெனாலும் நாம் உரையாடலாம், தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ, இது ஒரு டயலாக் என்று சொல்வோம். ஆனால் உறவாடல் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய நெருங்கியவர்கள். உயிராடல் என்று சொல்லும் பொழுது நம்மை படைத்த கடவுளோடு நாம் கொள்ளும் உறவு. ஆம், இன்றைய நாளிலே பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் அடியெடுத்து வைத்துள்ள நாம் இன்றைய 3 வாசகங்களோடும் நம்முடைய உரையாடல் எவ்வாறு இருக்கின்றது? கண்ணுக்கு புலப்படாத ஒவ்வொருவரையும் நாம் உரையாடும் பொழுது கடவுள் எந்த அளவிற்கு அன்பு செய்கிறார் என்பதை உணர்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். உறவாடல் என்று சொல்லும் பொழுது நம்மோடு பயணிக்கும் ஒவ்வொருவரையும் அன்போடு இணைக்கும் பொழுது அந்த உயிராடல் என்பது உயிருள்ள ஒரு பொக்கிஷமாக மாறும் என்பதை இன்றைய நாளிலே எம்மாவு சீடர்களுடைய அனுபவத்தோடு ஆக்கப்பூர்வமான செய்தியை நாமும் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும், நாமும் இன்னொரு நற்செய்தியாளராக மாற வேண்டும் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கும் செய்தியாக ஏற்று வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.